எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட். சோ ஒரு கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லனா ரெண்டு பார்ட்டியுமே செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்டோட நேச்சர் வந்து எக்ஸிக்யூட்டட். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட வந்து எதுக்கு போட்டாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு ஏ பி. ஏ வந்து பிக்கு வந்து சில ப்ராடக்ட சப்ளை பண்ணும், பி வந்து அதுக்கு காசு கொடுத்துருவாரு. இப்போ ஏ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டாரு பி கிட்ட. ஆனா பி இன்னும் வந்து அதோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணல. பி வந்து இன்னும் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணல. அதனால இது எக்ஸிக்யூட்டிவ் நேச்சர்ல இருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட் யூனிலேட்டரலாவும் இருக்கலாம், பைலேட்டரலாவும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த கேஸ் தான் யூனிலேட்டரலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு அவங்களுடைய கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னொரு சைடு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுதான் யூனிலேட்டரல் நேச்சர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க அவங்க சைட் ஆஃப் கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னொருத்தங்க அவங்க சைட் ஆஃப் கான்ட்ராக்ட இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால இது யூனிலேட்டரல். இப்போ ரெண்டு பேருமே அவங்க சைட் ஆஃப் கான்ட்ராக்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அதாவது ஏவுமே இன்னும் குட்ஸ் டெலிவர் பண்ணல, பி அதுக்கான காசும் இன்னும் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு சைடுமே எக்ஸிக்யூட்டிவ் நேச்சர்ல இருக்கு அப்படின்றது பைலேட்டரல். குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்ன்றது பேரு தான் குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு. ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவுலயும் எந்த விதமான கான்ட்ராக்ட்ஸுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பீஸாவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். இதுக்கு நான் ஆன்லைன்லயே காசு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனா டெலிவர் பண்ண வந்தவங்க ஏன் வீடா நினைச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் மாறி கொடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா அந்த பீஸா சாப்பிட்டுட்டாரு. இது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த மாதிரி மாத்தி டெலிவர் பண்ணிட்டாங்க, நான் கொடுத்த காசு வீணா போச்சு அப்படின்னு. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அவர் சாப்பிட்ட பீஸாக்கான காசை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. மத்தவங்க கொடுத்த காசுக்கு அவர் வாங்கி சாப்பிட்டிருக்காரு. அததான் நம்ம அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் இருந்துச்சுன்னா லா வந்து அதை எப்பவுமே அக்செப்ட் பண்ணாது. இப்படி அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் யார் வாங்கினாலும் அவங்க வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும் ஒரிஜினல் ஓனர் கிட்ட. இததான் நம்ம குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரோட்ல வந்து ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க அந்த வழியா போறீங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு என்னெல்லாம் செலவாகுதோ அதை எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள சரி பண்ணி விடுறீங்க. இனி ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் என்னை காப்பாத்து அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல. இதனால கூட நீங்க செஞ்சீங்க அப்படிதானே? அதனால இதுக்கான காசை அவங்க தரணுமா வேண்டாமா? கண்டிப்பா தந்தே ஆகணும். ஏன்னா அது சட்டத்தால இம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு டியூட்டி. அந்த டியூட்டி அவங்க செஞ்சே ஆகணும். இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த கான்ட்ராக்டும் இருக்காது, ஆனா சட்டப்படி அவங்க இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றதுனால இதுக்கு குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு பேரு. அதாவது கான்ட்ராக்ட் மாதிரி ஆனா கான்ட்ராக்ட் கிடையாது. கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஈவெண்ட்டை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கண்டிஜென்ட் நேச்சர்ல தான் இருக்கும். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஏ வந்து சொல்றாரு, உன்னுடைய ஷிப் வந்து இந்த நாளுக்குள்ள ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா நான் உனக்கு வந்து இவ்வளவு மணியை செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்டெம்னிட்டி அப்படின்ற டேர்ம்லயும் டிஃபைன் பண்ணுவோம். அன்சர்டன் அக்ரிமெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன டைப் ஆஃப் ஆயில்னே அவங்க மென்ஷன் பண்ணல. என்ன ஆயில் வேணும் அப்படின்னு சர்டனா சொன்னாதான் அந்த ஆயில டெலிவர் பண்ண முடியும். அப்படி சர்டனா சொல்லாத அக்ரிமெண்ட் அன்சர்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ட் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டுக்கோ ஒரு கான்ட்ராக்டுக்கோ என்னென்ன எசென்சியல்ஸ் இருக்கணுமோ அந்த எசென்சியல்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் வாய்ட் அக்ரிமெண்ட் இல்லனா வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ரீசன்ஸ்னால ஒரு கான்ட்ராக்ட் வந்து வாய்டா மாறலாம். ஒண்ணு கன்சிடரேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து வாய்ட் கான்ட்ராக்ட். பட் இதுக்கு நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் மேரேஜ், ட்ரேட், லீகல் ப்ரொசீடிங்ஸ். அதாவது ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னதெல்லாம் இருக்கோ அதை எதையாவது ரெஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அப்படி இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட்டுமே வாய்டு. அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் மேரேஜ் செக்ஷன் 26, அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் செக்ஷன் 27, agreement in restraint of legal proceedings section 28, agreement by way of wager. அதாவது இந்த லாட்டரி சீட் எல்லாம் இருக்குல்ல, இந்த கேம்பிளிங் அந்த மாதிரி இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வாய்டு. இத சொல்றது செக்ஷன் 30. இப்போ ஏயும் பியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்னன்னா ஏ வந்து பிக்கு வந்து ஒரு ஹார்ஸ கொடுக்கணும், பி வந்து அதுக்கான தொகையை கொடுத்துருவாரு அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா ஏ வந்து என்னைக்கு அந்த ஹார்ஸை டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு பார்த்து ஹார்ஸ் இறந்து போயிருது. இத பேரதான் நம்ம டாக்டரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கான்ட்ராக்டுக்கான சப்ஜெக்ட் மேட்டர் அந்த ஹார்ஸ் அது வந்து இல்லாம போயிடுறதுனால இனி அந்த கான்ட்ராக்டை என்போர்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிற போது அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம டாக்டரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்ற டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டதுனால இது வாய்டு.
சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா ஆரம்பத்துல ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போடும்போது இந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடா தான் இருந்தது அப்படிதானே, ஏன்னா அந்த ஹார்ஸ் வந்து உயிரோட தான் இருந்தது. சோ ஹார்ஸ் டெலிவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா சப்சிக்வெண்டா என்ன ஆகுது, அந்த ஹார்ஸ் இறந்துருது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நடந்துருது. அதனால அந்த கான்ட்ராக்ட் இப்போ வாய்டா மாறிடுது. இப்ப ரெண்டு பார்ட்டிஸ்ல யாரு என்ன நினைச்சாலும் சரி அந்த கான்ட்ராக்ட செயல்படுத்தவே முடியாது. வாய்டபிள் அக்ரிமெண்ட். இதுவும் வாய்ட் அக்ரிமெண்ட் மாதிரியே ஆரம்பத்துல வேலிடா தான் இருந்திருக்கும், ஆனா சப்சிக்வெண்ட் அதோட நேச்சர் வாய்டபிளா மாறிடும். ஆனா வாய்ட் மாதிரியே இதை என்போர்ஸ் பண்ண முடியாம ஆகாது. ஏன்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட்ல என்ன ஆகும்னா சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் நினைச்சாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட வேலிடா மாத்திக்கலாம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட வந்து கோர்ஷனாலயோ ஃப்ராட்னாலயோ மிஸ்ரெப்ரசன்டேஷனாலயோ ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட். கோர்ஷனை பத்தி சொல்றது செக்ஷன் 15, ஃப்ராட பத்தி சொல்றது செக்ஷன் 17 அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷனை பத்தி சொல்றது செக்ஷன் 18. அண்ட் செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு கான்ட்ராக்டுமே ஃப்ரீ கன்சென்ட்டோட ஃபார்ம் பண்ணப்படலைன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிள் அப்படின்னு சொல்லுது. கோர்ஷன், அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இதுக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். கோர்ஷன்ன்றது ஒருத்தங்களை பயம் காட்டி மிரட்டி டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ண வச்சாங்கன்னா அது வந்து கோயர்ஷன். அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டி வந்து சுப்பீரியர் இருப்பாங்க, இன்னொரு பார்ட்டி வந்து இன்ஃபீரியரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ அப்பாவும் மகனும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்டியூ நேச்சரா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அப்பா வந்து யூஸ்வலி டாமினேட்டா இருப்பாரு. இப்போ அந்த சன் வந்து மைனரா இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா அந்த அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான் அந்த சன் வந்து அந்த கான்ட்ராக்ட போட்டிருப்பாரு. அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த காரணத்தினாலதான் ஒரு மைனர் கூட போடுற கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ab initio அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி சொல்றது செக்ஷன் 16. ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃப்ராட்னா நமக்கு தெரியும்ல, ஏமாத்துறது, இன்னொருத்தங்களை ஏமாத்தி அவங்கள கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கிறது. ஃப்ராட பத்தி சொல்றது செக்ஷன் 17, மிஸ்ரெப்ரசன்டேஷன் பத்தி சொல்றது செக்ஷன் 18. மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ஒருத்தங்களை இன்னொருத்தங்களை நினைச்சு அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ரெப்ரசன்டேஷன் வந்து யூஸ்வலி இன்டென்ஷனோட நடந்துக்கிறாது, ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ்னால அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா ஃப்ராட்ன்றது கண்டிப்பா இன்டென்ஷனோட தான் நடந்திருக்கும். ஒருத்தங்களை ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாம ஃப்ராட் நடந்திருக்காது. அந்த இன்டென்ஷன் அதுதான் ஃப்ராடுக்கும் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். வாய்ட் ab initio அதோடைய அர்த்தம் நல்லிட்டி. அதாவது முதல்ல இருந்தே இந்த கான்ட்ராக்ட் வந்து தப்பா தான் இருக்கு, அதனால இது கண்டிப்பா செல்லாது அப்படின்னு சொல்றதா வாய்ட் ab initio. ஒருத்தவங்க மைனரா இருந்தாங்கனாலோ அவங்க அன்சவுண்ட் மைண்ட்ல இருந்தாங்கனாலோ இல்ல ஏதோ ஒரு சட்டத்துப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்காம்படிட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு செக்ஷன் 11 சொல்லுது. சோ மைனரோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் ab initio. வாய்ட் கிடையாது, வாய்டபிள் கிடையாது, வாய்ட் ab initio. மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அதோடைய கன்சிடரேஷன் வந்து அன்லாஃபுல்லா இருந்துச்சுன்னா கூட அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் ab initio. இல்லீகல் அக்ரிமெண்ட் செக்ஷன் 23 வந்து ஒரு கான்ட்ராக்டோட கன்சிடரேஷன் எப்போ லாஃபுல் எப்போ அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லும். இப்போ ஏயும் பியும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த அக்ரிமெண்ட் படி ஏ வந்து ஒருத்தவங்களை கொண்டுட்டு வரணும், அப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா பி வந்து அவருக்கு இவ்வளவு காசு தருவாரு அப்படின்னு. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியுது இது எவ்வளவு அன்லாஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதுனால இதுக்கு பேரு இல்லீகல் அக்ரிமெண்ட். எல்லா இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸுமே வாய்டு, ஆனா எல்லா வாய்டு அக்ரிமெண்ட்ஸுமே இல்லீகலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த phrase all illegal agreements are void but not all void agreements are illegal. Unenforceable contract. இப்போ ஒரு கான்ட்ராக்ட பார்த்தோம்னா அந்த கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்ட்டுமே வேலிடா தான் இருக்கும், லாஃபுல்லா தான் இருக்கும். அந்த கான்ட்ராக்டோட கன்சிடரேஷனுமே வேலிடா தான் இருக்கும், லாஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அந்த கான்ட்ராக்ட்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கும், அதனால அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாம ஆயிரும். இப்போ ஒரு சேல்டில வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த சேல்டில வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ அது தெரியாம அதை விட விலை குறைஞ்ச ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லா விஷயத்துல கரெக்டா இருந்தாலும் கூட இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாம ஆயிருது. ஏன்னா இதுல ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கு. இப்போ அந்த மிஸ்டேக் நம்ம சரி செஞ்சுட்டோம்னா இந்த கான்ட்ராக்ட் வேலிட் தான். இப்போ கரெக்டான வேல்யூ உள்ள ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இது செல்லும் தான். செக்ஷன் 21, 22 மிஸ்டேக் ஆஃப் லா அண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அத பத்தி பேசும். இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் அன்என்ஃபோர்சபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் யாரோ, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் யார் ரெண்டு பேருக்கு நடுவுல போடுறாங்களோ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்.
அண்ட் நாளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் மாறி மாறி சூ பண்ணிக்க முடியும். இப்போ ஏ பியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஏ வந்து சில குட்ஸ் டெலிவர் பண்றாரு, ஆனா பி வந்து அதுக்கான காசு தரல அப்படின்னா ஏதான் வந்து பிக்கு அகேன்ஸ்டா சூ பண்ண முடியுமே தவிர ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ வெளியே இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டியோ வந்து பிஏ சூ பண்ண முடியாது. அண்ட் அதுக்கான ரெமெடி ஏக்கு தான் கொடுக்கப்படுமே தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். அண்ட் அந்த பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் மூலமா வர கன்சிடரேஷன் தான் பிரிவிட்டி ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்ப 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 பேருமே நினைக்கிறாங்க நம்ம இந்த பழைய கான்ட்ராக்ட் முடிவுக்கு வர்றதுனால அதை வந்து நம்ம இன்னொரு கான்ட்ராக்டா மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்றதுதான் நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் 2 பேரோட கன்சென்டோடையும் ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட சப்ஸ்டிடியூட் பண்ணி இன்னொரு கான்ட்ராக்ட் போடுறது பேர் தான் நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ரெமிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ ஏயும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா ஏ வந்து பிக்கு வந்து 5 tons ஆஃப் கோல் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்றதுதான் கான்ட்ராக்ட். இப்போ பி வந்து ஒத்துக்கிட்டாரு, நீ 5 ton எனக்கு சப்ளை பண்ண வேண்டாம், 3 ton மட்டும் சப்ளை பண்ண போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதுதான் ரெமிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். எவ்வளவு தொகை ஒரிஜினலா இருந்ததோ அந்த தொகையோட கம்மியா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றதுதான் ரெமிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் ஏ பிக்கு நடுவுல போட்டுக்கிறாங்க. ஏ ஒரு வேலை செய்யணும், பி ஒரு வேலை செய்யணும். இப்போ ஏ அவருடைய வேலை செய்யல அப்படின்னா பியும் அவருடைய வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்றது ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். லிக்விடேட்டட் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். இந்த இடத்துல டேமேஜஸ்க்கு அர்த்தம் வந்து காம்பன்சேஷன். லிக்விடேட்டட் டேமேஜஸ்ல இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணி இருந்திருப்பாங்க. கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல வந்து எப்பவுமே லிக்விடேட்டட் டேமேஜஸ் இருக்கும், ஆனா சில சமயம் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸாவும் இருக்கும். அதாவது கோர்ட் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா, அதாவது கான்ட்ராக்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை தாண்டி இவ்வளவு அமௌண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்றாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அன்லிக்விடேட்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டாட்ல வந்து யூஸ்வலி அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் தான் இருக்கும். குவாண்டம் மெரிட்டம். இதோட அர்த்தம் வந்து as much as received இல்லன்னா as much as earned. இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு செலவு பண்ணி அவங்களை காப்பாத்துறோம் அப்படின்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் அவங்க வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதை வந்து யூஸ்வலி டேமேஜஸ் கால்குலேட் பண்ண, அதாவது காம்பன்சேஷன் கால்குலேட் பண்றதுக்கு கோர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இப்போ நான் இந்த வீடியோல நிறைய டேர்ம்ஸோட மீனிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டேர்ம்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லயும் எந்த ஆன்சர்ஸ் எழுதினாலும் சரி கண்டிப்பா யூஸ் பண்ணும். அப்படி நீங்க யூஸ் பண்ணும் போது கான்ட்ராக்ட எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்றது ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்க பேப்பர்ல. ஏன்னா அல்டிமேட்லி இட்ஸ் வாட்ஸ் இன் யோர் பேப்பர் தட்ஸ் கோனா ஜட்ஜ் யூ, ரைட்? So that's it for this video. Hope you found it interesting and useful as well. So அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். Bye.